சித்ரா பௌர்ணமியை ஒட்டி கிரிவலம் செல்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் திருவண்ணாமலை நகரமே விழாக்கோலம் பூண்டது. சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் 20 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆகியவை மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. கிரிவலம் செல்வோருக்காக 15 இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அன்னதான கூடங்கள் அனைத்தும் 12 உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மூலம் கண்காணிக்கப்படுகிறது. கிரிவல பாதையில் 20 அவசர ஊர்திகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அண்ணாமலையார் கோயிலில் மோர், குடிநீர், லட்டு, கடலை மிட்டாய் போன்றவை பக்தர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. பக்தர்களின் வசதிக்காக 11 தற்காலிக பேருந்து நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. கிரிவலம் வந்தோம். இங்க திருவண்ணாமலைக்கு வந்து நல்லா சிறப்பா இருக்குது. மாவட்ட நிர்வாகம் நல்ல போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. தண்ணி வசதிங்களும் ஏற்பாடு பண்ணியிருக்கு. அப்புறம் கழிப்பிட வசதியும் நல்ல ஏற்பாடு பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க. ஆரம்பிச்சதுல இருந்து உள்ள கோயில் போயிட்டு வெளியே வர வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் நிழல் தான். எந்த இடத்துலையும் நாங்கள் வெயிலுக்காக நின்று சோர்ந்து போகல. நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டு அண்ணாமலையாரை பார்த்துட்டு உண்ணாமலையாரை பார்த்துட்டு நிம்மதியா வெளியே வந்தோம். எங்க குருநாதர் கூட வர்றது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷ காலமா நாங்க திருவண்ணாமலைக்கு மாதம் மாதம் பௌர்ணமிக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். சித்ரா பௌர்ணமிக்கு வந்திருக்கிறோம். இந்த வருஷம் ஏற்பாடுகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. எல்லாமே அன்னதான சிறப்புகள், போலீஸ் எல்லாம் நிறைய ஒத்துழைப்பு பண்ணியிருக்காங்க.